பாவம், எத்தனை நாளைக்கு தான் அவனும் ஒத்தையாவே இருப்பான். அவனுக்கும் ஒரு துணை வேணும்ல. என்ன எல்லாரும் என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் சிரிப்பு வரல? ஏன் அப்பத்தா, வயசானா புத்தி வளரும்னு சொல்லுவாங்க. நீ என்ன இப்படி புத்தி இல்லாம பேசிட்டு இருக்க? ஏய், யாருக்குடா புத்தி இல்ல? என்னன்னா அப்பத்தா, இங்க மாசம் மாசம் கை நிறைய சம்பளம் வாங்குறவனுக்கு எவனும் பொண்ணு தர மாட்டேங்கிறான். இதுல தண்ட சோறு திங்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையா? ஆமா, என்னன்னு சொல்லி பொண்ணு கேப்பீங்க? இந்த மாதிரி இந்த வீட்டுல இத்தனை வருஷமா தண்ட சோறு தின்னுட்டு இருக்கான், அவன மாதிரியே உங்க பொண்ணுக்கும் நாங்க தண்ட சோறு போடுறோம், பொண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேப்பீங்களா? என்னடா ரகு, என்னடா பேசுற? இல்லப்பா, பாட்டி சொல்றது எப்படிப்பா சரியா வரும்? சரியா வரும். ஏன் சரியா வராது? நீ கல்யாணம் பண்ணும்போது என்ன லட்ச லட்சமா சம்பாரிச்சு வச்சுக்கிட்ட கல்யாணம் பண்ண? கவிதாவை பொண்ணு பார்க்க போகும்போது நீ என்ன வேலையில இருந்த? உன் சம்பளம் எவ்வளவு? நல்லா கேளுங்க மாமா. முருகன்னு தண்டச்சோறு இல்ல, அவன் உழைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் தான் வாங்குற சம்பளம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு பைசா செலவு இல்லாம உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு இருக்கான். அவனை தப்பா பேசுறதுக்கு இந்த வீட்ல யாருக்கும் தகுதி இல்ல, புரியுதா? அத்தை, நீங்க கவலையே படாதீங்க. முருகன் இந்த வீட்டோட மூத்த புள்ள, அவனுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும். அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. நம்ம துளசியோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நாம அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அப்பா,